கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சேமிக்க வேண்டும், அநேக காரியங்களை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும் என்று எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது. அதற்காக நாம் எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறோம், அநேக ஆலோசனைகளை கூட பார்க்கிறோம். இன்றைக்கு போனை எடுத்தாலே கூட எவ்வளவோ ஆலோசனை சொல்லுகிறார்கள். வாங்குற சம்பளத்திலிருந்து எப்படியாய் மீதம் எடுக்க முடியும், எவ்வளவு சதவீதம் செலவிற்கு, எவ்வளவு சதவீதம் சேமிப்பிற்கு என்று அநேக வீடியோக்களை பார்க்கலாம். அநேக முயற்சிகளை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு நான் ஒரு புதிய காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் உங்களுடைய சம்பளத்திலிருந்து, நீங்கள் வைத்திருப்பதிலிருந்து எப்படி சேமிக்கலாம் என்பதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? இல்லவே இல்லை என்றாலும் கூட மீதம் எடுக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் அதற்காக தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42, 43 வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கையில் இருப்பது 5 அப்பம் 2 மீன் தான். அது 2000 பேருக்கு சாப்பிடுவதற்கு கூட போதாததுதான். ஆனால் அதிலிருந்து அவர்கள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நீங்கள் இதே வார்த்தையை எவ்வளவு பெரிய சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டிடம் கூட கொடுத்து பாருங்கள், அவர்களால் சேமித்திருக்கவே முடியாது. நம்முடைய தேவனால் மாத்திரம்தான் இது ஆகும். 3000 சம்பாதிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் 10 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அந்த மாசத்திற்கு சாப்பாட்டு செலவிற்கு கூட போதாது. இதுதான் உண்மை. அதிலிருந்து சேமிக்க முடியுமா என்றால் அதுவே கேள்விக்குறி. அதில் மீதம் எடுக்க முடியுமா என்றால் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் அதை மாற்றி காண்பிக்கிறார். பாருங்கள், 5 அப்பம் 2 மீன்கள் தான். சாப்பிட்டவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 என்று சொல்லுகிறார்கள். அதுவும் குறைவாய் சாப்பிடவில்லை, நிறைவாய் சாப்பிட்டார்கள். அப்படி இருந்தும் மீதம் அங்கே எடுக்க முடிந்தது. எப்படி என்றால் அவர்கள் யாரிடத்தில் கொடுத்தார்கள் என்பதுதான் காரியம். இன்றைக்கு உலக பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் அநேக ஆலோசனை கொடுப்பார்கள். அதாவது வாங்குகிற சம்பளத்தில் 10% உங்களுடைய தேவைக்கென்று சேமிப்புக்கென்று எடுத்து வையுங்கள். ஒரு 10% அத்தியாவசிய செலவுக்கு, ஒரு 10% எதிர்பாரா செலவுக்காக எடுத்து வையுங்கள் என்று இப்படி சொல்லுவார்கள். இதில் அவர்களுக்கே போதாது, அதில் எடுக்க முடியவே முடியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தார்கள், அது பெருகினதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, திருப்தியும் வருகிறது, மீதமும் எடுக்க செய்கிறார்கள். இன்றைக்கு 3000 வைத்து ஒரு குடும்பத்தை ஒரு மாதத்தில் நடத்த முடியுமா என்றால் வாய்ப்பே இல்லை. அதுவும் சிக்கனமாய் நடத்தினால் கூட வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் விற்கிற விலைவாசி அப்படி. ஆனால் நீங்கள் அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் நிச்சயம் மீதம் எடுக்க வைப்பார். ஆமனுக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவர்கள் இருப்பதிலிருந்து எடுத்து வையுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இருக்கிறதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து பாருங்கள். அதாவது, ஆண்டவரே, இவ்வளவுதான் என் சம்பளம், இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்தும், தேவையை சந்தியும், மீதம் எடுக்க செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். நீங்கள் இதை செய்ய செய்ய நிச்சயம் மாற்றம் உண்டாகும். நான் அநேக காரியங்களை அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஊழியர் அடிக்கடி இப்படி சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ஆவிக்குரிய தாயார் சமைக்கும் போது அந்த அரிசியை உலையில் போடும்போது ஜெபித்து அவர்கள் போடுவார்களாம். அவர்கள் வீட்டிற்கு எத்தனை பேர் வந்தாலும் சாதம் சரியா இருக்குமாம், அதுவும் நிறைவாய் சாப்பிடுவார்களாம். எப்பொழுதும் போடுகிற அளவுதான், எப்படி எல்லாருக்கும் சரியா இருந்தது அவர் கேட்பாராம். அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்களாம், நான்
நான் ஜெபித்து போடுகிறேன், ஆண்டவர் போஷிக்கிறார் என்று சொல்வார்களாம். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அன்றைக்கு அவர்களுக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்களுடைய சம்பளம் மிக குறைவா இருக்கலாம், வாங்குகிற சம்பளம் வீட்டு செலவிற்கே போதாமல் இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். உங்களுடைய கரத்தில் வருகிறதை முதலாவது ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதியும், வீண் செலவுகள் வரக்கூடாது என்று ஜெபித்து எடுத்து பாருங்கள். முதலாவது அதில் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை திருப்தியாய் போஷிப்பார், மீதம் அதிகம் எடுக்க செய்வார். யோசித்து பாருங்கள், அவர்களுடைய முதலே 5 அப்பம் 2 மீன்கள் தான். ஆனால் அவர்களுடைய எவ்வளவென்றால் 12 கூடைகள். நமக்கு கொடுத்ததை காட்டிலும் பெற்றுக்கொண்டது அதிகமாயிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் காரியத்திலும் அப்படி காரியங்கள் இருக்கிறது. FD RD என்று போடும் போது இருப்பதை விட நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதிகம்தான். ஆனால் அதற்கு காலங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. நாம் ஒவ்வொரு மாதமும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு முறை இதை முயற்சி செய்து பாருங்கள். பின்பு நீங்களே இதை பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.